திடீர்னு நிறைய அனிமல்ஸ் இவங்க இருக்க திசையை பார்த்து ஓடி வருது. என்னது இதெல்லாமா டெஸ்ட்ல வச்சிருக்கீங்க? அதுக்கு அந்த எம்ப்ளாய் சொல்றாரு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இது ஒரு ஆக்சிடென்டா? இப்ப எப்படி நம்ம எல்லாரையும் காப்பாத்துறது? குழந்தை கிட்ட இது மாதிரிலாம் கேட்காதீங்க. நீங்க பாஸ் ஆகணும்னா இதுக்கு கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். டம்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா, இந்த பொண்ணெல்லாம் எங்க காலேஜுக்கு தேவையில்லை. இப்ப பாரு, உன்னால இந்த மிஷனே சொதப்பிக்கிச்சு. இப்ப நம்ம பாக்குறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 4 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட் நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மேலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்க 2 பேருக்கும் நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு அந்த இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அந்த லெஃப்ட் சைட்ல ஒருத்தன், இந்த கார்னர்ல ஒருத்தன் எங்களை கண்காணிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க நம்ம எதிரியா இருப்பாங்களோ, நம்மள போட்டதுல வந்திருப்பாங்களோ. என்னது எதிரியா? இதேதான் யோருக்கும் தோணுது. இவங்க எங்க ஃபேமிலி மட்டும் கண்காணிக்கல, எல்லாரையும் கண்காணிக்கிறாங்க. அப்ப இன்டர்வியூ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயும் சொல்றான். இங்க பாருங்க, இன்டர்வியூ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மள நிறைய பேர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த பில்டிங் டாப்ல இருந்து யாருக்குமே தெரியாம அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து ஒருத்தரையா ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹவுஸ் மாஸ்டர் வராரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எலகண்டா இருந்தாங்க, ஆனா இப்ப வர வர எலகண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம லாய்ட் ஃபேமிலியும் பாக்குறாரு. அவங்க அங்க இருந்த முன்னோர்களுடைய சிலையை பார்த்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப லாய்ட் நினைக்கிறான், இது வரைக்கும் என்னோட மிஷனுக்காக எத்தனையோ மாறு விஷயம் போட்டிருக்கேன், எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைஞ்சிருக்கேன். என்னோட எதிரி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை கரெக்டா கச்சிதமா பண்ணி முடிச்சிருக்கேன். இப்பயும் அதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப யோர், ஆமா இந்த கிழவன் யாரு? இவருக்கு எதுக்கு நான் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கேன்? சரி ஓகே, லாய்ட் சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனியாவோ, ஐயா தாத்தாவோட முட்டை பல பலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ஆளோ, இந்த ஃபேமிலி ரொம்ப கேர்லாய்ட், இவங்களை பத்தின டீடைல்ஸ் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்ப்ளாயி சொல்றாரு, இவங்க ஃபோர்ஜர் ஃபேமிலி சேர்ந்தவங்க, இவங்க பொண்ணு ஆன்யா இருக்கிறதுலே கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பெரியவர், மார்க்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பேரண்ட்ஸ் எப்படியோ குழந்தைங்களும் அப்படிதான் இருப்பாங்க, இப்ப அவங்க பேரண்ட்ஸ் தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம லாய்ட் ஃபேமிலி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பையன், நான் கவலை விழுந்துட்டு என்ன யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை பார்த்த லாய்ட், ஒருவேளை இதுவும் நமக்கு வச்ச டெஸ்டா இருக்குமோ, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இது மாதிரி டெஸ்ட்லாம் நிறையவே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த மாஸ்டர் நினைக்கிறாரு, ஒரு எலைட்டான ஃபேமிலி எப்பவுமே இது மாதிரி இடத்துல அவங்களோட ட்ரெஸ் அழுக்காகாம பாத்துப்பாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ ஆன்யாவை முதுகுல தட்டி ஒரு சிக்னல் கொடுக்கறான். உடனே ஆன்யாவும், அப்பா அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம லாய்ட் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அங்கிருந்து வேகமா வந்து அந்த பையனை காப்பாத்திடுறான். அந்த பையனுக்கு நம்மள தானே காப்பாத்தினாங்க, ஆனா இப்ப இந்த பொண்ணுக்கு சீட்டு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி ஆகுது. நான் நினைச்ச மாதிரி இவங்க ஒன்னும் அவ்வளவு வார்த்தை இல்ல, இவங்களும் நார்மலான ஃபேமிலி தான் போல, இவங்கள ஃபெயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அதுக்குள்ள பார்த்தா கடகடன்னு சொல்லிட்டு நம்ம லாய்ட் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறான். இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும், அதனாலதான் எப்பவுமே எக்ஸ்ட்ராவா ஒரு செட் எடுத்து வச்சுப்போம். இதை பார்த்து அந்த மாஸ்டருக்கு, என்னது எக்ஸ்ட்ராவா ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்களா, இவங்க வர வர என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பர்ஃபெக்ட் எலைட். அப்ப திடீர்னு நிறைய அனிமல்ஸ் இவங்க இருக்க திசையை பார்த்து ஓடி வருது. இது பார்த்து அந்த ஹவுஸ் மாஸ்டரும், என்னது இதெல்லாமா டெஸ்ட்ல வச்சிருக்கீங்க? அதுக்கு அந்த எம்ப்ளாய் சொல்றாரு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இது ஒரு ஆக்சிடென்டா? இப்ப எப்படி நம்ம எல்லாரையும் காப்பாத்துறது? இங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கதை காலி. உடனே போய் அதுங்களை தடுத்து நிறுத்ததுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இங்க ஒரு விஷயம் நடக்குது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்க இருந்து பயந்து ஓடும் போது ஒரு சின்ன பையனை ஒரு மாடு முட்டுறதுக்காக வந்துடுச்சு. அதுக்குள்ள லாய்டு வேகமா பாஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம லாய்ட், நீ ஆன்யாவை பாத்துக்கோ, நான் போய் அதுங்களை சமாளிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம யோர், நீங்க ஆன்யாவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு அந்த மாடை மயக்கம் போட வச்சிடுறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருக்கும் போது, அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அக்குபஞ்சர் தெரியும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. இவ இந்த மாடை பண்ணதை பார்த்துட்டு எல்லா விலங்கும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஆன்யா அங்க இருக்க மாடோட மைண்டை ரீட் பண்றா. அது ரொம்ப பயப்படுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு எதுவுமே ஆகல, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவ பேச்ச கேட்டு அதுவும் மத்த விலங்குகளும் அங்க இருந்து போயிடுது. இதை பார்த்து அந்த ஹவுஸ் மாஸ்டர்,
இவ்வளோ எலகண்டா ஒரு ஃபேமிலி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி வராரு. நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த அனிமல்ஸும் இங்க இருந்து போக வச்சிருக்கீங்க. நீங்க பார்க்கவே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி திரும்புறதுக்குள்ள நம்ம லாய்ட் ஃபேமிலி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பர்ஃபெக்டா இருக்காங்க. இவ்வளோ எலைட்டான ஃபேமிலி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஃபேமிலி இன்டர்வியூக்கு போறாங்க. உள்ள இருக்கவங்க பேசுறது கேட்கறதுக்காக ஆல்ரெடி நம்ம லாய்ட் மைக்கு செட் பண்ணி வச்சிருப்பான். அதை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன ஃபேமிலி ஃபெயில் ஆகிட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ம லாய்ட் ரொம்பவே நர்வஸா, இது வரைக்கும் நான் பண்ண எந்த மிஷின்ஸுக்குமே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனதே கிடையாது. ஏன் நியூக்ளியர் மிசைல் வெடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணியிருக்கேன், அப்போ கூட நான் இவ்வளோ பயந்ததில்லை. ஆனால் இப்போ அப்புறம் அவங்களுடைய டர்ன் வருது. அவங்க உள்ள போய் உட்காரும் போது நம்ம லாய்ட் எல்லாரையும் நோட் பண்றான். இவர் பேர் வால்டர். இவர் ரொம்ப நல்ல மனுஷன். அதனால இவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே நேர்மையான ஆள். இவங்களை பார்த்து அந்த ஹவுஸ் மாஸ்டர், ஓ ஃபோர்ச்சர் ஃபேமிலி வராங்களா? அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்க அவங்கள எங்க மீட் பண்ணீங்க? ஏன்னா எடுத்த உடனே இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. சரி சொல்லுவோம். நான் என் ஒய்ஃபை ஒரு துணி கடையில் தான் மீட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிச்சு. இவங்க தான் என் பொண்ணுக்கு சரியான அம்மாவாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ யோர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் லாய்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ரொம்பவே நல்லவர். அவர் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அவர் ஆன்யாவுக்கு ரொம்பவே நல்ல அப்பாவா இருக்காரு, எனக்கும் நல்ல புருஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, அப்புறம் ஏன் செகண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் பேர் ஸ்வான். இந்த ஆளுக்கு இதே வேலை தான். ரொம்பவே அகங்காரம் பிடிச்ச ஆளு. இப்போதான் டிவோர்ஸ் ஆகி இவன் குழந்தைய இவனால பார்க்க முடியல. அதனால எந்த ஒரு குடும்பம் அழகா இருந்தாலும் இவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாய்ட் நினைக்கிறான். சரி நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலான்னு சொல்லிட்டு, இங்க எவ்வளவோ காலேஜ் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ஹிடன் காலேஜ் செலக்ட் பண்ணீங்க? ஆமா, இங்க எவ்வளவோ காலேஜ் இருக்கு. ஆனா எந்த காலேஜும் இந்த காலேஜ் மாதிரி எலைட்டா இல்ல. என் பொண்ணு இங்க படிச்சாதான் அவளும் எலைட்டா இருப்பா. இதை கேட்ட ஹவுஸ் மாஸ்டரும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அப்ப லாய்ட் கிட்ட ஆன்யாவை பத்தி கேக்குறாங்க. உங்க பொண்ணோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சொல்லுங்க. என் பொண்ணு ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அவ ஒரு சில டைம் என் மனசுல இருக்கிறதே புரிஞ்சுப்பா. அவளோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ நிறைய சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்க பொண்ணு நிறைய சாப்பிடுவாளாமே, அப்ப நீங்க சமைக்கிறதுல இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே லாய்ட், நான் தான் எங்க வீட்டுல சமைப்பேன், நான் சமைக்காத போது அவங்க சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இதை கேட்ட அந்த ஸ்வானோ, எனக்கு சமைக்க கூட தெரியாத ஒரு பொண்டாட்டியா? இதை கேட்ட யோருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம லாய்டுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ வீட்டை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்களை எப்படியாச்சும் ஃபெயில் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வான் மனசுல நினைக்கிறான். இதை கேட்ட ஆன்யாவோ, அப்ப ஆன்யா கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சரி நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்யாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்ப லாய்ட் மைண்ட ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலான்னு பாக்குறா. ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவ மட்டும் இந்த காலேஜ்ல சேர்ந்துட்டா முதல்ல அவ டெஸ்டினுடைய பையன் கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகணும். அப்ப அவங்க ஆர்கனைசேஷனுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை கேட்ட ஆன்யாவோ, ஆர்கனைசேஷனுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தோக்கடிக்கணும். இதை கேட்ட லாய்டோ, அவளுக்கு வந்து ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அதோடைய லீடர்ஷிப் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இந்த வயசுலயே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மாஸ்டர் நினைக்கிறாரு. உனக்கு லீடர் ஆகணும்னு ஆசை ஓகே, ஆனா அதுக்கு எவ்வளவு நீ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னவன அன்யா, சாப்பாடு இல்லாம காட்டுக்குள்ள இருக்கிறது, வெடிக்க போற டைம் பாம்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவோ, டிவில பார்த்ததை அப்படியே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். ஆனா இவனுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம ஹவுஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட. இந்த பொண்ணுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, பர்ஃபெக்ட் எலைட். இதை கேட்ட ஹவுஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 100க்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் அடங்காம அந்த ஸ்வான் இவங்களை எப்படியாச்சும் ஃபெயில் ஆக்கணும்னு சொல்லிட்டு, உனக்கு உன்னோட முதல் அம்மா பிடிக்குமா இல்ல இப்ப இருக்க இந்த அம்மா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கிட்ட ஒண்ணு ஆன்யாக்கு கண்ணுல இருந்து போல போலன்னு தண்ணி வர ஆரம்பிக்குது. அவ அழ ஆரம்பிக்கிறா. ஆன்யா அழறத நம்ம யாரால பார்க்கவே முடியல. அவளுக்கு செம்ம கோவம் வருது. குழந்தை கிட்ட இது மாதிரி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு அந்த ஸ்வான், உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்றதுக்காக என்கிட்ட கோவத்தை காட்டாதீங்க, நீங்க பாஸ் ஆகணும்னா இதுக்கு கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லாய்ட் நினைக்கிறான், இவ ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது இவளை பத்தி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல, இப்ப இவ என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம லாய்ட் எவ்வளவுதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அவனால முடியல. இந்த ஸ்கூல்ல கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும். அப்பெல்லாம் இந்த பொண்ணு இது மாதிரி அழுதுகிட்டே இருந்தானா அவ எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பா? இந்த பொண்ணு எல்லாம் எங்க காலேஜுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம யாருக்கு செம்ம கோவம் வருது.
அப்படியே இவங்களை அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லாய்ட் டே கண்ட்ரோல்ரா, இது உண்மையான ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வரைக்கும் போயிட்டு டம்முன்னு ஒரு சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க மேல அந்த அடிப்படல, டேபிள்ல தான் பட்டிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, இங்க ஒரு கொசு இருந்துச்சு, அதுதான் அடிச்சேன். அங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு கிளம்புறான். உடனே ஸ்வானோ, இன்னும் உங்களுக்கு இன்டர்வியூ முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரியாத ஒரு ஆட்கள் கிட்ட என்னால இதுக்கு மேல பேச முடியாது. நான் நினைச்ச மாதிரி இந்த காலேஜ் இல்ல, நான் ஒரு தப்பான காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த காலேஜ்ல என் பொண்ணு ஒன்றும் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்த ஸ்வானுக்கு செம கோவம் வருது. ஆனா அதை விட அதிகமா ஒருத்தர் கோவம் வருது. அதுதான் ஹென்றி. ஹென்றி பயங்கரமா கோவப்பட்டு, இந்த காலேஜை பத்தி பெருமையா நினைச்ச ஒருத்தன் இப்ப இந்த காலேஜை பத்தி கேவலமா நினைச்சிட்டு போறான். ஹென்றி பயங்கரமா கோவப்பட்டு அந்த ஸ்வான் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். அப்படியே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம லாய்ட் ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். பாரு, உன்னால இந்த மிஷனே சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை கேட்ட ஆன்யாவோ, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் எதுவுமே வேணும்னே பண்ணல, என்னால தானே எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. மனசுக்குள்ள இப்ப இந்த மிஷனை அப்பாவால முடிக்க முடியாது போல, எல்லாமே என்னாலதான். இப்ப இந்த மிஷன் முடிக்க முடியாதனால அப்பா மறுபடியும் என்ன ஆர்ஃபனேஜ்ல விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆழ ஆரம்பிக்கிறா. நம்ம யோர் மனசுல, ஆன்யா இந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப அந்த விஷயமே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்ப எங்க வாழ்க்கை எப்படி போக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே, சரி விடுங்க, எல்லாமே நல்லதுக்கு தான், நம்மளால முடிஞ்சது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது வரைக்கும் எனக்குன்னு யாரும் சப்போர்ட் கிடையாது, நான் யாரையுமே நம்பினது கிடையாது, இப்ப இவங்களை நான் நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எல்லாத்தையும் விடுங்க, நம்மளோட முடிஞ்சதை பண்ணியிருக்கோம், நம்ம அதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்தா இவங்க ஃபேமிலி போட்டோ கீழே விழுந்து உடையுது. இதை பார்த்து என்ன இது அபசகுணமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். பை பாய்.